எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த வெள்ளிவாக்கம் தொகுதியின் என்னுடைய முதல் உரை, என்னுடைய அறிமுக உரை, ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான உரை இந்த தொகுதி மக்களுக்கு. நான் இங்கு தொகுதியின் வேட்பாளராக வரவில்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினராகவும், ஒரு நல்ல மகனாகவும், ஒரு நல்ல தம்பியாகவும், ஒரு நல்ல அண்ணனாகவும், உங்களுடைய பாசத்துடன் ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி தலைவர் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்த பிறகு இன்றைக்கு இந்த கட்சியை உருவாக்கினாரோ அந்த மாதிரி இந்த தொகுதியில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராகவே நான் இங்கு இருக்க வந்திருக்கிறேன். இது வெறும் தேர்தல் வெற்றிக்காக நான் இங்க நிற்கவில்லை. ஒரு உணர்வால், உண்மையான அன்புடன் இந்த தொகுதியுடன் என்னுடைய பயணத்தை நான் என் வாழ்நாளில் தொடங்குகிறேன். இந்த பயணம் என்னுடைய உயிருள்ள வரை இருக்கும். என்னுடைய உயிருள்ள வரை இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசமான நேரம் இது. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஜனநாயக ரீதியாக எங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நலன்களையும், எல்லா வசதி வாய்ப்புகளையும், தொழிலையும் விட்டுவிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 6 டிஸ்ட்ரிக்ட் முடியறதுக்குள்ள கரூர்ல 41 உயிர்கள். எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை பார்க்க வந்த எங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக எங்களுடைய குழந்தைகள், திரு செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட அழுத்தத்தால் தன்னுடைய தொகுதிக்குள் வரவே கூடாது என்கின்ற மனநிலையுடன் உருவாக்கப்பட்ட அழுத்தம் வேறு ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து அதில் எங்களுடைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். எங்கள் கண் முன்னே துடிக்கும் பொழுது எங்களால் அந்த மாவட்டத்துக்கு கூட நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை செந்தில் உருவாக்கி இருந்தார். காவல்துறை 144 உத்தரவை செய்தது. திரு மு.க. ஸ்டாலினும் தன்னுடைய குடும்பம் மட்டுமே கரூரில் நுழைய முடியக்கூடிய ஒரு அரசியலை, மனித தன்மையற்ற அரசியலை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைய இரவு உருவாக்கினார். தமிழகம் முழுவதும் எவ்வளவோ இழப்புகள் ஏற்பட்ட பொழுது, கள்ளக்குறிச்சியில் 70க்கும் மேற்பட்ட மக்கள் செத்த பொழுது செல்லாத முதலமைச்சர் நடு இரவில் 2 மணிக்கு செல்லும் பொழுது இது திட்டமிட்ட கொலை என்பதை இந்த தமிழக மக்கள் உணர்ந்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் போலியா ஒரு கேஸ் மகேஷ் பொய்யாமொழியால போடப்பட்டு அந்த கேஸ் எஸ்ஓபிக்கு பதிலாக எஸ்ஐடியை போட்டு திரு மு.க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய காவல்துறை மூலமாக எங்களுடைய தலைவரையும் என்னையும் பொதுச் செயலாளரை கைது செய்ய முற்படும் பொழுது உச்ச நீதிமன்றம் உங்களுடைய முகத்திரையை கிழித்தெறிந்தது. அன்றையிலிருந்து எங்களுடைய போராட்டம். ஆதவர்ஜுனான் ஏன் கோவப்படுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். அடி வாங்கி கொண்டிருப்பவர்கள் நாங்களும் எங்களுடைய மக்களும். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தையும், உங்களுடைய காவல்துறையும், உங்களுடைய நிர்வாகத்தையும் திரைமறைவில் நீங்கள் நின்று எங்களுடைய பெயரை உச்சரிக்காமல் நீங்கள் அரசியல் செய்யலாம். ஆனால் உங்களுடைய சிரிப்பான முகத்தின் பின்பு எவ்வளவு கொடூரமான முகம் இருப்பது எனக்கு தெரியும். அதுதான் கரூர். அந்த கரூரிலிருந்து எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்து கட்சி மீண்டெழுந்து பிரச்சாரம் செல்லும் பொழுது எஸ்ஓபியை போட்டு எந்த இடத்திலும் பர்மிஷன் கொடுப்பாங்க. மக்களை பார்க்க விடாம தலைவரை வீட்டில் முடக்கி வீட்டு விட்டு வரல விஜய் என்ற பொய்யான பிரச்சாரத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகனுக்கான, அவருக்கு அப்புறம் தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். அதற்கு யார் தடங்கள்? ஐயா இபிஎஸ் அவர்களா? அதிமுக பொதுச் செயலரா? சொல்லுங்க. 10 தோல்வியை சந்தித்தவர் திரு இபிஎஸ் அவர்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எளிமையான எதிரி இல்ல, செட்டிங் போட்ட எதிரி. இபிஎஸ் ஸ்டாலினும் செட்டிங் போட்டதான். அவர் இபிஎஸ் தன்னுடைய மகனுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கார், பினாமியா. இவர் தன்னுடைய மகன் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அரசியல். அப்படி எதிர்க்க முடியாத ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களை மக்கள் செல்வாக்கால், மக்கள் சக்தியால் மதுரையில் உருவாக்கப்பட்ட மாநாடு
திருவாரூரில் ஏற்பட்ட மக்களுடைய சந்திப்பு அந்த குடும்பத்தை தூங்க விடாமல் செய்தது. இதுதான் உண்மை. இன்னைக்கு முதலமைச்சர் திருவாரூர் போனாரு. அவருடைய சொந்த அப்பா தொகுதி, பிறந்த ஊரு. எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? ரோட்ல ஃப்ரீயா போயிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு 2000 பேர் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. 234 வேட்பாளர்களுக்கும் சரிசமமான பாதுகாப்பு கொடுக்கணும் சொன்னது இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் மேடம் அவர்கள், சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அது ஏன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு? மக்கள் வராத இடத்துல 2000 பேர் பாதுகாப்பு. நேற்று கொளத்தூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் முடிஞ்ச பிறகு வண்டி மேல ஏறி நின்னு ரோட் ஷோ பண்ணலாம். ஆனா நம்ம தலைவர் வண்டி மேல ஏறி நின்னு கையெடுத்து கும்பிட்டு மக்களை பாத்திரக்கூடாது. ஏன்னா நமக்கு அலோடு கிடையாது. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ரோட் ஷோ பண்ணலாம் 10 கிலோமீட்டருக்கு கேண்டிடேட்டை கூட்டிட்டு. ஆனா நம்ம தலைவர் ரோட் ஷோ பண்றதுக்கு மேல அதுக்கு பர்மிஷன் கிடையாது. தமிழக மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு கொடூரமானவர்கள் இந்த திமுக குடும்பம். இந்த திமுக குடும்பத்தை எதிர்த்து நின்று வென்றவர்கள் 2 பேர் தான் இந்த 50 வருஷத்து வரலாற்றுல. ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொன்று சட்டசபையில் தன்னுடைய சேலையை கிழித்தறிந்தாலும் வெற்றி பெற்று முன்னாடி நின்று வெற்றி காட்டிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் அதற்கு அப்புறம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோரையும் ஒன்று வீழ்த்திருப்பார்கள், இல்ல பணி வைத்திருப்பாங்க, இல்ல ரெட் ஜெயின் மூவி வச்சு விலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் தனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும், எந்த மிரட்டல்கள் வந்தாலும், கொலைக்காரன் என்று திமுக ஊடகங்களால் கட்டவிழ்க்கப்பட்டாலும் 200 யூடியூப் சேனல், 10 டிவி சேனல், 10 மீடியா, 300 கோடி 400 கோடி தமிழக அரசால் செலவு செய்யப்பட்ட செய்தி துறை, அப்படி ஒரு கட்ட வைக்கப்பட்ட செய்தி ஊடகங்கள் இருந்தாலும், ஆனால் எங்களுடைய தலைவருடைய உண்மை, எங்கள் தலைவருடைய நம்பிக்கை, எங்கள் தலைவர் மேல வைத்த பாசம், அன்பு இன்றைக்கு வரைக்கும் திமுக உடைக்கவே முடியல. 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நேத்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. என்ன சாரதாஸ் கடையை நடத்திட்டு இருக்கீங்க? சென்னை செல்ஸ் கடையை நடத்திட்டு இருக்கீங்க? பேசாம சரவணா செல்ஸ் ஓனர் ஆயிடுங்க மு க ஸ்டாலின் அவர்களே. அண்ணாச்சி கூட கூப்பன் கொடுக்க மாட்டாரு. அரசியல் கட்சி நடத்துறீங்களா? எவ்வளவு ஒரு மக்களை விலை கொடுத்து வாங்க முடியும் ஒரு குறுகிய எண்ணம் பாத்தீங்களா? தீபாவளிக்கு ஆஃபர் கொடுக்கற மாதிரி கூப்பன் கொடுக்கறாங்களா? இந்த திருட்டு திமுக கூப்பன் கொடுப்பாங்க, அந்த கூப்பன் புடிங்கிட்டு போயிடுவாங்க, வந்தவன புடிங்கிட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கிற மாவட்டத்தில புடிங்கிட்டு போயிடுவான், மக்கள் கையில போகும்போது புடிங்கிட்டு போயிடுவான். அதுக்கு தான் கூப்பன் கொடுக்கறாங்க. மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும் திமுக காரர்கள் சூழ்ச்சி. இனி ஒரு முறை ஜெயிச்சால் தமிழகத்தில் எந்த பெண்ணும் ரோட்ல நடமாட முடியாது. இந்த குடும்பம் திருப்பி வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன தவறு செய்தோம்? வெள்ளிவாக்கத்தில் தலைவர் அவர்கள் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணார். இன்றைக்கு முதல் பொதுக்கூட்டம். அதுல வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவாங்க. ஒரு அறிமுக கூட்ட விழாவிலேயே ஒரு கோட்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்பாங்க. நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். இங்க இருக்கு. போய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு இங்க இருக்கிற ஆபீசருக்கு. அடிச்சு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் மிரட்டுவோம். என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட தான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்க பையனுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம நாயகன் படத்துல சொல்லுவாரு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, விட்டுருப்பா, பாவம்பா. திடீர்னு எழுதி கொடுத்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவார், திடீர்னு எழுதி கொடுத்தா சேகோரான்னு சொல்லுவார். செங்கலை தூக்குனாங்க, இது வரைக்கும் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்குவான்னு சொன்னாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு புதுசா செங்கல் தூக்குவோம். போன தேர்தலில் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி முடிக்கல. எங்க போச்சு? 5 வருஷமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு,
ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கிட்டாரா? அப்ப நம்ம செங்கலை தூக்குவோமா? ஏன் உருவாக்கல? 5 வருஷம் நீங்க தானே துணை முதலமைச்சர். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மக்கள் மேல எந்த அன்பும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது. தன்னுடைய மகன் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் 30% கமிஷனை வசூலிக்கிறதுக்காக மட்டும்தான் திரு ஸ்டாலின் சாருடைய வேலை. திடீர்னு வந்த ஆதவாஜனா எதிர்க்க தன்னுடைய நண்பர் அண்ணா நகருடைய நண்பர் இப்ப இருக்க எம்எல்ஏ மகனை அமுச்சு விட்டுட்டாரு. பாவம், அவர் நேத்துல இருந்து அழுதுட்டு இருக்காரு. என்ன ஏன்டா இங்க அமிச்சிங்க? நம்ம முன்னாடி பழகி இருக்கவங்க தான் எல்லாரும். ஏன் பழகணும்? 2015 இருந்து 2021 திமுக நான் வேலை செஞ்சிருக்கேன். ஏன் பழகணும்? அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்ன? நம்மளே எல்லாரும் திமுக வந்தா நல்லா இருக்கும் தானே நினைச்சோம். 21ல எதிர்கட்சியா இருக்கும்போது எதுக்கெல்லாம் போராடணும்? நானும் திரைமறைவில் எல்லா போராட்டத்துக்கும் முக்கியமான ஒரு ஆளா இருந்தேன். பிரச்சாரத்தை உருவாக்கல முக்கியமான ஆளா இருந்தேன். வேலை செஞ்சிருக்கேன், கூட இருந்திருக்கேன். 21 வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாகும்னு நானும் தமிழக மக்கள் நினைச்சாங்க, நானும் வேலை செஞ்சேன். ஆனால் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை நம்பினாரோ, அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் வந்தா தமிழ்நாடு மாறிடும், ஏழ்மை போயிடும், சமூக நீதி உருவாக்கப்படுவார் கலைஞர் எம்ஜிஆர் நினைச்சாரு. 71ல எம்ஜிஆர் வச்சு ஜெயிச்ச பிறகு 72ல டக்குன்னு கலைஞர் சொன்னாரு, எம்ஜிஆர் துரோகி. எம்ஜிஆர் டக்குன்னு துரோகி கேட்டார். அதிகாரமும் முதலமைச்சரும் பணபலமும் வந்தவர்கள் யாரெல்லாம் உண்மையா இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் துரோகின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய சூழ்ச்சி வலையில் நானும் மாட்டினேன் அன்னைக்கு. ஆனா வந்த பிறகு எல்லா துறையிலும் ஊழல் செய்யும் பொழுது ஆதவர்ஜுனா விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட திருமாவளவனோடு சேர்ந்தேன். அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும் நான் ஏன் கட்சியில் சேர்ந்தேன் என்ற உண்மை தெரியும். அவர் என்னைக்கு என்ன விட்டு கொடுக்க மாட்டார், அவனும் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப கூட பாருங்க, அவர் அனௌன்ஸ் பண்ணாரு வேட்பாளர்களை. நான் இதுதான் சொன்னேன், அண்ணன் மாநில அரசியல் வாங்க, சட்டசபையில எல்லாம் முட்டா பசங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி அறிவாளிங்க தயவு செய்து சட்டசபைக்கு வரணும் அப்படின்னு நான் அந்த கட்சியில் இருக்கும்போது சொன்னேன். இப்ப அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னுட்டு பேசுறாரு, 2026க்கு அப்புறம் களம் மாற போகுது, அதனால நான் சட்டசபை எலெக்ஷனுக்கு வரேன். இதை உருவாக்கியது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலுக்கு மாநில அரசியலுக்கு திரும்பியதற்கான காரணம் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். ஏனென்றால் இவங்க சொல்றாங்களே 200 தொகுதி வெல்லுவோம், 220 தொகுதி வெல்லுவோம், கிடையாது. கிரவுண்ட்ல ஒண்ணு கிடையாது, பல தொகுதி டெபாசிட்டே கிடையாது.